இன்னைக்கு இந்த பிரசன்டேஷன்ல ஒரு ASP.NET வெப் அப்ளிகேஷனை எப்படி அசூர் ஆப் சர்வீஸ்ல டெப்ளாய் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரிங்களா? நார்மலா ஒரு வெப்சைட் இருக்கு. சரிங்களா? அதாவது ASP.NET அப்ளிகேஷன் இருக்குது. அந்த அப்ளிகேஷனை செர்வர்ல ஹோஸ்ட் பண்ணணும்னா என்ன பண்ணுவோம்னா, ஃபர்ஸ்ட் இப்போ ஆன் ப்ரிமிசஸ்ல போகிறோம்னா ஆன் ப்ரிமிசஸ்ல ஒரு செர்வர் ரெடி பண்ணிடுவோம். அந்த செர்வர்ல வந்து விண்டோஸ் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணி அதுக்கு இன்சைடு வந்து IIS வெப் சர்வரை இன்ஸ்டால் பண்ணிட்டு வெப்சைட் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு தேவையான கான்ஃபிகரேஷன் செட்டிங்ஸ்லாம் பண்ணிவிட்டு ஃபைனலாக வெப்சைட்டை டெப்ளாய் பண்ணுவோம். சரிங்களா? இன்கேஸ் நம்ம அசூர் விர்ச்சுவல் மிஷினில் டெப்ளாய் பண்ணுற மாதிரி இருந்தோம்னா அங்கேயுமே நம்ம ஃபஸ்ட்டு ஓஎஸை செட்டப் பண்ணணும். அதுக்கு இன்சைடு வந்து ஐஏஎஸை இன்ஸ்டால் பண்ணி அதுக்கு இன்சைடு வந்து நம்ம ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு தேவையான செட்டிங்ஸ் எல்லாமே பண்ணி தான் நம்ம டெப்ளாய் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இந்த அசூர் ஆப் சர்வீஸ் அப்படிங்கிறது என்னன்னா பிளாட்ஃபார்ம் அஸ் எ சர்வீஸ். ஸோ அவங்க இப்போ விண்டோஸ் மிஷினில் நம்ம டெப்ளாய் பண்ணணும்னு நினச்சோம்னா டேரெக்டாக விண்டோஸ் மிஷினை கொடுத்துருவாங்க. அந்த விண்டோஸ் மிஷினுக்கு இன்சைடு ஐஏஎஸ் வெப் சர்வர் இன்ஸ்டால் பண்ணி டேரெக்டாக நம்ம அப்ளிகேஷனை வெறுமனே டெவலப் பண்ணி டெப்ளாய் மட்டும் பண்ணால் போதும். மீதி எல்லா மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டி எல்லாமே அசூரே பார்த்துப்பாங்க. சரிங்களா? அதனால தான் இந்த அசூர் ஆப் சர்வீஸ் அப்படிங்கிறத நிறைய பேர் பயன்படுத்துகிறாங்க. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ விசுவல் ஸ்டுடியோவில் ஒரு டெமோ மூலமாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம அசூர்ல லாகின் பண்ணி ஆப் சர்வீஸ்ல போய் பாருங்க. இங்க வந்து வெறுமனே எந்த விதமான ஆப் சர்வீஸுமே இல்லை. நம்ம இந்த ஆப் சர்வீஸ் எல்லாத்தையுமே விசுவல் ஸ்டுடியோ மூலமாக தான் கிரியேட் பண்ண போறோம். விசுவல் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிட்டு அதில் விசுவல் ஸ்டுடியோவில் ASP.NET அப்ளிகேஷனை கிரியேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? கிரியேட் நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு டாப்பில் போயிட்டு ASP.NET கோர் MVCன்னு சொல்லி சர்ச் பண்ணும்போது டாப்பில் வரக்கூடிய ரிசல்ட்டை செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட்னு சொல்லி கொடுத்துட்டு ப்ராஜெக்ட் நேம் என்ன கொடுத்துக்கலாம்னா ஆப் சர்வீஸ் டெமோ அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். சரிங்களா? ஆப் சர்வீஸ் டெமோ, அதாவது அசூர் ஆப் சர்வீஸ் டெமோ அப்படின்னு சொல்லி ப்ராஜெக்ட் நேம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்னு சொல்லி கொடுத்துக்கலாம். இப்போ வந்து வரக்கூடிய ஃப்ரேம் ஒர்க் வந்து லேட்டஸ்ட் ஃப்ரேம் ஒர்க்கை செலக்ட் பண்ணிக்கலாம். அத்தன்டிகேஷன் டைப் வந்து நன்னு சொல்லி கொடுத்துட்டு கான்ஃபிகர் ஃபார் HTTPS இல்லை HTTPக்கு நம்ம இது ஒர்க் ஆகணும், அதனால அதை அன்டிக் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இப்போ டாக்கர் யூஸ் பண்ணோம்னா இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். பட் நம்ம டாக்கர் கான்செப்டுக்குள்ளே பிறகு போகலாம். இப்போதைக்கு நம்ம அந்த டாக்கர் கான்செப்டுக்குள்ளே போகல. ஸோ கிரியேட்னு சொல்லி கொடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ கிரியேட்னு சொல்லி கொடுத்தோம்னா MVC ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது கிரியேட் ஆகிடுச்சு. சரிங்களா? இப்போ நீங்கள் விசுவல் ஸ்டுடியோவில் பார்த்தீங்கன்னா இதுதான் MVC ப்ராஜெக்ட். இதில் ஒரு சில மாடிஃபிகேஷன் பண்ணிக்கிறேன். வியூஸை எக்ஸ்பேண்ட் பண்ணி ஹோமுக்குள்ளே போயிட்டு இண்டெக்ஸ் அப்படிங்கிறதுல வெல்கம் டு மைகாடெக் டுட்டோரியல் செஷன் அப்படின்னு சொல்லி அதை நேம் பண்ணிவிட்டு அதே மாதிரி ப்ரைவேசிக்குள்ளேயும் போயிட்டு அதுலேயுமே இந்த ப்ரைவேசி பாலிசிக்கு பதிலாக கான்டாக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு கீழே உள்ள மெசேஜையுமே ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிட்டு ப்ளீஸ் கான்டாக்ட் இஃப் யூ ஹேவ் எனி சாஃப்ட்வேர் டவுட் அப்படின்னு சொல்லி மெசேஜ் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை ரன் பண்ணி பார்க்குறேன். லோக்கலாக ரன் பண்ணி பார்க்கும்போது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிடலாம். அதுக்கப்புறம் இதை தான் டிப்ளாய் பண்ணி நம்ம அசூர் ஆப் சர்வீஸில் அப்படின்னு சொல்லிட்டு காட்ட போகிறோம். ஸோ இது லோக்கலில் ரன் ஆகுது. இது பார்த்தீங்களா? வெல்கம் டு மைகாடெக் டுட்டோரியல் செஷன் அப்படிங்கிற மெசேஜ் நம்ம கொடுத்தது. அதுக்கப்புறம் இங்கே டாப்பில் பார்த்தீங்கன்னா ப்ரைவேசி அப்படிங்கிறத கிளிக் பண்ணும்போது கான்டாக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்து ப்ளீஸ் கான்டாக்ட் இஃப் யூ ஹேவ் எனி சாஃப்ட்வேர் டவுட். ஸோ இதுதான் நம்மளுடைய வெப்சைட் சிம்பிள் ASP.NET கோர் MVC ப்ராஜெக்ட். இந்த வெப்சைட் இப்போ லோக்கல் ஹோஸ்ட்டில் ரன் ஆகுது. இதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? அசூர் ஆப் சர்வீஸில் டெப்ளாய் பண்ணி செக் பண்ணி பார்க்க போகிறோம். இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த ப்ராஜெக்டை ஒன்ஸ் பில்டு பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ சொல்யூஷனை பில்டு பண்ணிவிட்டு இதில் ரைட் கிளிக் பண்ணி பப்ளிஷ் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். ஓகேங்களா? இப்போ பப்ளிஷ் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு பப்ளிஷிங் ப்ரொஃபைல் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணணும். கீழே பார்த்தீங்கன்னா எல்லா ட்ரெடிஷ்னல் மெத்தடையும் காட்டும். எப்படி IIS சர்வரில் டிப்ளாய் பண்ணுறது, அதுக்கப்புறம் இப்போ டாக்கர் கண்டெய்னர் அப்படிங்கிறதும் லேட்டஸ்ட்டாக அதையெல்லாம் காட்டுது. பட் நம்ம இப்போ அசூர் ஆப் சர்வீஸில் தான் டிப்ளாய் பண்ண போகிறோம். அதனால் அசூர் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுன்னு சொல்லி கொடுத்து அசூர் ஆப் சர்வீஸ்லேயுமே லினக்ஸா விண்டோஸா அசூர் ஆப் சர்வீஸ் கண்டெய்னர் அப்படின்னு சொல்லி நிறைய கேட்குது. நம்ம இப்போ அசூர் ஆப் சர்வீஸ் விண்டோஸில் தான் டிப்ளாய் பண்ண போகிறோம். அதனால விண்டோஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுன்னு சொல்லி கொடுத்து இப்போ நம்ம இந்த ஃப்ரீ ட்ரையல் சப்ஸ்கிரிப்ஷனுக்குள்ளே ஏதாவது சர்வீஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எந்த விதமான சர்வீஸும் இல்லை. அதனால கிரியேட் நியூ அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறோம். ஓகேங்களா? கிரியேட் நியூ அப்படின்னு சொல்லிட்டு இந்த அசூர் ஆப் சர்வீஸ் நம்மளுக்கு இஷ்டப்பட்ட நேமும் வச்சுக்கலாம். என்ன நேம் கொடுத்துக்கலாம்னா மைகாடெக் ஆப் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஓகேவா? மைகாடெக் ஆப் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு ரிசோர்ஸ் குரூப் வந்து நியூ அப்படின்னு சொல்லி கொடுத்து ரிசோர்ஸ் குரூப்புமே நம்ம மைகாடெக் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம்.
மைக்காடெக் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு, இப்போ அந்த ஹோஸ்டிங் பிளான இப்ப நீங்க செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, நெறைய விதமான ஹோஸ்டிங் பிளான் இருக்கு. இத பேஸ் பண்ணி தான் பில்லிங் அப்படிங்கிறது வரும். அதனால இத கிரியேட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா கிரியேட் பண்ணுங்க. கீழ பார்த்தீங்கன்னா நெறைய ஃபர்ஸ்ட் 1 கோர் 1.75 ஜிபி ரேம்ல நம்ம ஆப் சர்வீஸ் பிளான் கிரியேட் பண்ணணுமா? இல்லன்னா S3யா, B3யா, B2 அப்படின்னு நெறைய ஆப் சர்வீஸ் பிளான் இருக்கு. நீங்க ரேம் சைஸும், கோர் சைஸும் கூட கூட பில்லிங் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். ஃப்ரீயாவும் செலக்ட் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து யூஸ் பண்ற ட்ரையல்ல வந்து S1 அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? எனக்கு கொஞ்சம் காஸ்ட் வந்தாலும் பிரச்சனை இல்ல. அதனால S1 அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு, கிரியேட் அப்படின்னு சொல்லி குடுக்குறேன். இப்போ கிரியேட் அப்படின்னு சொல்லி குடுக்கும்போது, இங்க ஆப் சர்வீஸ் அப்படிங்கிறது கிரியேட் ஆகணும். ஸோ ரிஃப்ரெஷ் அப்படிங்கிறத குடுத்து பார்க்குறேன். இன்னும் கிரியேட் ஆகல. விசுவல் ஸ்டுடியோ மூலமா அசூர் ஆப் சர்வீஸ் அப்படிங்கிறது கிரியேட் ஆகுது. கிரியேட் ஆகி முடிச்ச பிறகு அத நான் அந்த அசூர் போர்ட்டல்ல ஓப்பன் பண்ணி எக்ஸ்ப்ளைன் பண்றேன். இப்போ அசூர் ஆப் சர்வீஸ் அப்படிங்கிறது கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ போர்ட்டல்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா, இங்க கண்டிப்பா ஓகேங்களா? மைக்காடெக் ஆப் சர்வீஸ் அப்படிங்கிற நேம் நம்ம எதுல குடுத்தோம்? விசுவல் ஸ்டுடியோல குடுத்தோம். இப்போ இந்த ஆப் சர்வீஸ் அப்படிங்கிறது கிரியேட் ஆயிடுச்சு. சரிங்களா? இதுக்குள்ள போயிட்டு இப்போ நீங்க இத ஒவ்வொண்ணா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். எந்த லொகேஷன்ல கிரியேட் ஆயிருக்கு? அதோடைய நேம் என்ன? அதோடைய ஆப்பரேட்டிங் சிஸ்டம் என்ன? இந்த மாதிரி நெறைய செக்ஸ் வந்து உங்களுக்கு பண்ணணும்னு தோணுச்சுன்னா, இந்த ஆப்ஷன் எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. இப்போ இத செலக்ட் பண்ணி ஃபினிஷ் அப்படின்னு சொல்லி குடுத்துக்கோங்க. சரிங்களா? ஃபினிஷ் அப்படின்னு சொல்லி குடுத்துட்டீங்கன்னா, பப்ளிஷிங் ப்ரொஃபைல் வந்து கிரியேட் ஆகுது. பப்ளிஷிங் ப்ரொஃபைல் கிரியேட் ஆன பிறகு, அதுல ஒரு URL அப்படிங்கிறது உங்களுக்கு கீழ டிஸ்ப்ளே ஆகும். அந்த URLயுமே போர்ட்டல் போயிட்டு கூட எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ நான் பப்ளிஷிங் ப்ரொஃபைல் கிரியேட் ஆன பிறகு அந்த URL ஹிட் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ பப்ளிஷிங் ப்ரொஃபைல் அப்படிங்கிறது கிரியேட் ஆயிட்டு, இதுக்கு கீழ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு URL இருக்கும். இதுதான் அசூர் ஆப் சர்வீஸுக்கான URL. இந்த URL காப்பி பண்ணி, இன்கேஸ் இங்க இருந்து கூட எடுத்துக்கலாம். சரிங்களா? இத கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா, லோட் ஆகுது. சரிங்களா? லோட் ஆகுது. ஸோ இதுல என்ன காட்டுது? யுவர் வெப் ஆப் இஸ் ரன்னிங் அண்ட் வெயிட்டிங் ஃபார் யுவர் கன்டென்ட். ஸோ இப்போ எம்ப்டியா இந்த URL ரன் ஆயிட்டே இருக்கு. இதுல எந்த விதமான வெப்சைட்டையும் நம்ம இன்னும் டிப்ளாய் பண்ணல. இப்போ தான் டிப்ளாய் பண்ண போறோம். ஸோ எப்படி டிப்ளாய் பண்ண போறோம்னா, இங்க பப்ளிஷ் அப்படின்னு சொல்லி குடுங்க. இப்போ நம்ம டெவலப் பண்ண இந்த வெப்சைட் வந்து அந்த அசூர் ஆப் சர்வீஸ்ல போயிட்டு டிப்ளாய் ஆகும். இப்ப கீழ அவுட்புட்ல பார்த்தீங்கன்னா, பப்ளிஷ் ஒன்ஸ் சக்சீடட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. சரிங்களா? ஸோ பப்ளிஷ் ஆகி முடிச்ச பிறகு திரும்ப இந்த URL ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா, நம்ம டெவலப் பண்ண அதாவது விசுவல் ஸ்டுடியோல இருந்து டெவலப் பண்ணி டெப்ளாய் பண்ண அந்த கன்டென்ட்ட பார்க்க முடியும். வெல்கம் டூ மைக்காடெக் டியூட்டோரியல் செஷன். இந்த பிரைவசிய கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா, கான்டாக்ட். ஸோ இதெல்லாம் நம்மளுடைய ASP.NET அப்ளிகேஷன் விசுவல் ஸ்டுடியோவ பயன்படுத்தி டெவலப் பண்ண கன்டென்ட். சரிங்களா? ஸோ இப்படிதாங்க ஒரு ASP.NET அப்ளிகேஷன அசூர் ஆப் சர்வீஸ்ல டெப்ளாய் பண்றது. சரிங்களா? இன்னும் அடிஷனலா சில விஷயங்கள தெரிஞ்சுக்கோங்க. இதுல நீங்க போயிட்டு இப்ப நம்ம டெப்ளாய் பண்ண கன்டென்ட்ட வந்து இந்த ஆப் சர்வீஸ்ல வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா, அட்வான்ஸ்ட் டூல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல வரக்கூடிய இந்த கோ அப்படிங்கிற ஆப்ஷன செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு உள்ள போய் பார்த்தீங்கன்னா, என்னென்ன கன்டென்ட்ட நம்ம டெப்ளாய் பண்ணியிருக்கோமோ, அதாவது எந்தெந்த DLL என்னென்ன செட்டிங்ஸ்ல நம்ம இதுல விசுவல் ஸ்டுடியோல இருந்து டெப்ளாய் பண்ணோமோ, அந்த கன்டென்ட்ட இதுல பார்த்துக்கலாம். சரிங்களா? இதுல டீபக் கன்சோல் கமாண்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு, அதுல ரூட் ஃபோல்டர் www ரூட் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டர்ல தான் நம்ம டெப்ளாய் பண்ண கன்டென்ட் அப்படிங்கிறது இருக்கும். ரைட் ஃபோல்டருக்குள்ள www ரூட் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ள இந்த கன்டென்ட்லாம் நம்ம எங்க இருந்து குடுத்தது? ஸோ இங்க இருந்து இந்த கன்டென்ட் இருக்குதுல்ல. ஸோ இந்த கன்டென்ட் எல்லாமே C# ஃபைலா இருந்துச்சுன்னா, அது DLLஆ கன்வெர்ட் ஆகி அந்த ஃபைல்ஸ்லாம் வந்து இதுல இருக்கும். சரிங்களா? ஏதாவது எரர் வந்துச்சு, டெப்ளாய் பண்ணும்போது திஸ் ஃபைல் இஸ் மிஸ்ஸிங் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது எரர் வந்துச்சுன்னா, இங்க போயிட்டு செக் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. நன்றி.